Hello everyone, welcome to Sadish Kumar Education. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் மேக்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதோட கண்டினியூஸாக ஃபோர்த் கொஷின், த சம் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஃபார் விச் த 4-digit number 547A இஸ் divisible by 3. கொஷின் நல்லா இன்னொரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4-digit நம்பர் இருக்கான். 4-digit நம்பர் என்னது? 547A. So the given number is 547A, that is divisible by 3. இந்த 4-digit number 3 ஆல் டிவைட் ஆகணும். அப்போ ஏக்கு எந்த வேல்யூ போட்டால் இது 3 ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்படி செக் பண்ணும்போது ஏக்கு ஒரு நம்பர் போட்டால் அது 3 ஆல் டிவைட் ஆகுமா? அப்படி போடும்போது எந்தெந்த மாதிரி பாசிபிள் வேஸ்லாம் வரும்? சம் ஆஃப் ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் ஏக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய அந்த பாசிபிள் வேஸோட வேல்யூஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, ஏ நிறைய கிடைக்கும். ஸோ அந்த ஏவோட சம் எல்லாம் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலை, ஏ நிறைய கிடைக்கும். அந்த ஏ என்னென்ன கிடைச்சா என்னென்னலாம் டிவைட் ஆகுதோ அதோடைய சம்லாம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஒரு நம்பர் வந்து 3 ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா ரூல் என்னது? சம் ஆஃப் டிஜிட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ அந்த டிஜிட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரில் கூடிய எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். அதாவது தேர்ட் டேபிளோட ஆன்சராக இருக்கணும். 3, 6, 9, 12, 15 இந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்னது? 547A. அப்போ எப்படி எழுதலாம்னா 5 + 4 + 7 + ஏன்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ 5 + 4 + 7 + ஏ அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 5 + 4 என்ன வந்துடும்? 9 + 7 + ஏன்னு வரும். 9 + 7 + ஏ, 9 + 7னா 16 + ஏ. ஓகே, ஸோ இப்போ 16 + ஏக்கு எந்த வேல்யூ போட்டால் அது வந்து 3யோட மல்டிபிளாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். 17 ஒரு ஆன்சர். ஸோ 17 தேர்ட் டேபிள் வருமானா? கண்டிப்பாக வராது. 5 5 18 தான் வரும். அப்போ ஏக்கு என்ன வேல்யூ போடலாம்? 2ன்னு போடலாம். ஸோ இப்போ ஏக்கு 2ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 16 + 2 18. 18 இஸ் டிவைடட் பை 3, டிவிசிபிள் பை 3. அடுத்து ஏக்கு 3 போட்டோம்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 19 வராது தேர்ட் டேபிளில். 20 வராது. 21 தான் வரும். ஸோ 21 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம்னா 16 + 5 21, தட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, ஸோ அடுத்து 21க்கு அப்புறம் 24 தான் இருக்குது. ஸோ 24 வரணும் அப்படின்னா அடுத்து 16ஓட எதை ஆட் பண்ணால் 24 வரும்? 8 ஆட் பண்ணால் 24 வரும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா 16 + 8 24, தட் இஸ் டிவிசிபிள் பை 3. அடுத்து ஏக்கு வந்து என்ன போடலாம்? 11ன்னு போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. பிகாஸ் ஏ இஸ் அ சிங்கிள் டிஜிட் நம்பர், அது ஒரு டிஜிட். அப்போ ஒரே ஒரு டிஜிட்டில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் மட்டும்தான் வரணும். அப்போ ஏக்கு என்னென்ன வரும்? 2, 5, 8 வரலாம். ஓகே, ஆனால் அவங்க கேட்டது அந்த ஏவோட வேல்யூ கிடையாது. என்ன கேட்டுக்கிறாங்கன்னா சம் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஏ. நமக்கு பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு 2, 5, 8ன்னு சொல்லிட்டு. இப்போ அதோடைய சம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? 2 + 5 + 8. 2 8 இருக்குன்னா 10 + 5, ஆன்சர் வந்து 15. ஸோ த ஆன்சர் இஸ் 15. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், தொடர்ந்து பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.